இந்த திருவடி எத்தகையது? அந்த பதிகத்தை படித்து பார்த்தீங்கன்னா என்ன அழகுங்கிறீங்க. அரவணையான் சிந்தித்து அரற்றும் மடி, அருமறையான் சென்னிக்கு அணியாமடி, சரவணத்தான் கைதொழுது சாருமடி, சார்ந்தார்களுக்கெல்லாம் சரணாமடி, பரவுவார் பாவம் பறைக்கும் மடி, 14 கணங்களும் பாடும் மடி, திரை விரவு தென்கடில நாடன் அடி, திரு அதிகை வீரட்டானத்து செல்வன் அடி. எங்கள் பெருமானுடைய திருவடி எப்படிப்பட்டதுங்கிறீங்க. அவரை பேசுனீங்கன்னா, அந்த திருவடியை பேசுனீங்கன்னா பாவமெல்லாம் கரைஞ்சு போயிருங்கிறார். பரவுவார் பாவம் பறைக்கும் மடி, 18 வகையான கணங்களும் பாடுவது அந்த திருவடி தான். 14 கணங்களும் பாடும் மடி. அடுத்த வரி 2வது பாட்டில் சொன்னார், தீவினை இருந்துச்சுன்னா அந்த திருவடியை வணங்க முடியாதியா, பக்கத்தில் கூட வர முடியாது. நீங்கள் பாவம் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இந்த திருவடியை நோக்கி வர முடியுமா? வர முடியாது. கொஞ்சம் ஏதாவது புண்ணியம் பண்ணி வச்சுருந்தா தான் சிவபெருமான் திருவடி நோக்கி வரலாம். ஒருவேளை எந்த புண்ணியமே நான் பண்ணலைங்களே அப்படின்னு சொன்னால் நீ பக்கத்திலே வர முடியாதுன்றார். கொடுவினையார் என்றும் வாழாமை காக்கும் அடி. என்ன ஒரு அழகு சொல்ற பாருங்க. தீவனை இருக்கிறவன் பக்கத்திலே வர முடியாது. அப்படி வந்தால் அவன் பாவத்தெல்லாம் மொத்தமாக முடிச்சிருவார் அவர். எனவே கொடுவினையார் என்றும் குறுகா அடி, குறைந்தடைந்தார் ஆழாமை காக்கும் அடி. ஆள் நரகத்துக்கு போகாமல் உங்களை காப்பாற்றுவது அந்த திருவடி. எனவே குறைந்தடைந்தார் ஆழாமை காக்கும் அடி. உரை மாலை எல்லாம் உடைய அடி, உரையால் உணரப்படாத அடி, வரை மாதை வாடாமை வைக்கும் அடி. அந்த உமையம்மை வாடாமல் பார்த்துக்கிறாராம் அவர். உமையம்மைய வாடாமல் பார்த்துக்கிறாராம். வரை மாதை வாடாமை வைக்கும் அடி என்று அந்த திருவடியின் பெருமையை 10 பாட்டிலையும் அழகழகாக கொடுத்துருக்கிறார்.